ஒரு லைப்ரரியில் இருக்கிறத மின் நூலகமாக மாற்றிட்டோம். மின் நூலகங்களை இணைச்சிட்டா என்ன ஆகும்? உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அறிவும் ஒரு இடத்துக்கு வந்துடும். அந்த ஒட்டுமொத்த அறிவையும் ஒரு கம்ப்யூட்டர் படிச்சிச்சுன்னா, படித்து ஞாபகத்தில் வச்சுக்கிச்சுன்னா, அதுதான் இன்றைக்கி இருக்கிற எல்எல்எம் அல்லது சாட்ஜிபிடி, ஜென்ரேட்டிவ் ஏஐ. ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணி காப்பாரவனன்னு ஒரு அரை களஞ்சியம்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறார். ஒரு 14 வருஷம் ஒர்க் பண்ணி அகப்பொருள் களஞ்சியம்னு சிலம்புலியார் உருவாக்கியிருக்கிறார். இவ்வளோ பெருசு. வருத்தமாக இருக்குது, சொல்கிறதுக்கு ஒன்றுமே இல்லை. நாயை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதேமாதிரி ஒரு குதிரை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதேமாதிரி ஒரு மாடு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஒரு கம்பெனியானா ஒரு ஃப்ரெண்டாக என்ன கூட வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கணும். அப்போ ஏஐன்றது நமக்கு ஒரு அந்நியப்பட்ட விஷயமே கிடையாது. 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பிஹெச்டி பண்ணுறவங்கலாம் இனிமேட்டு 6 மாதத்தில் பிஹெச்டி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா அவ்வளோ தகவல்களும் நம்ம சேர்க்குறோம். புரிதல் எளிமையாகுது. அப்போ புத்தாக்கங்களும் எளிமையாகும். வருஷத்துக்கு முன்னாடியே நம்ம இந்த அறிவுன்ற விஷயத்தில் தெளிவாக இருக்கிறோம். இப்போயும் அந்த அறிவு அப்படின்ற விஷயத்தில் நம்ம தெளிவில்லைன்னா செயற்கை நுண்ணறிவுன்ற விஷயத்துக்குள்ளே போகிறது கொஞ்சம் கஷ்டம். அது சொல்லுங்கம்மா. அவங்க ஒரு குறள் மறந்துட்டோம்னு நினைக்கிறேன். அறிவினான் ஆகுவதுண்டோ பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றா கடை. அதுதான் முக்கியமான. ரொம்ப சிறப்பாக சொன்னேன். நான் முடிக்கணும்னு நினைச்ச இடத்துக்கு நீங்கள் வந்துட்டீங்க. குறள் ஏன்னா மற்றவங்களுடைய துன்பத்தை நம்மளுடைய துன்பமாக நினைக்கிறது தான் அறிவினுடைய மிக முக்கியமான பயன். நம்ம துன்பன்ற வார்த்தைக்கு இப்படியே நம்ம மற்றவங்க நல்லபடியாக இருக்கணும்னா அதுவும் பற்றி யோசிக்கலாம்ல. சரி, துன்பத்தை மட்டும் பற்றி கவலைமா, மற்றவங்க மகிழ்ச்சியாக இருக்கிறதும் மற்றவங்க சிறப்பாக இருக்கிறத பற்றியும் யோசித்தோம்னா அறிவு அப்படின்றதும் இருக்குது. சரி, இப்போ இந்த அறிவு நமக்கு எப்படி கிடைக்குது, எப்படி கிடைக்காம போச்சு அப்படின்ற ஒரு 2 விஷயத்துக்குள்ளே போயிடுவோம். எப்படி கிடைக்குதுமா? யாராவது பிள்ளைங்க தம்பிங்க எப்படி கிடைக்காம போச்சுன்னு யாராவது சொல்ல முடியுமா? சரி, நான் வந்துடுறேன். ஒரு காலத்தில் அறிவுன்றதை யாருக்கும் சொல்லித்தரக்கூடாதுன்னு இந்த சொன்ன சமூகம் தான் இந்த சமூகம். 2000 வருஷத்துக்கோ 3000 வருஷத்துக்கு முன்னாடி என்ன ஒரு வகையில் வந்தவங்க, இது 2000க்கு அப்புறம் வந்தவங்கள இந்த அறிவெல்லாம் யாருக்கும் சொல்லித்தரக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வகுப்பினருக்கு மட்டும்தான் இந்த அறிவை சொல்லலாம். அதுவும் செவி வழியில் மட்டும்தான் சொல்லப்படணும். அது ரிட்டன் ஃபார்ம்லேயே வச்சுக்கல. அதனால் ஒரு குறிப்பிட்ட இடத்துக்குள்ளேயே அந்த அறிவை வச்சுக்கிட்டாங்க. அப்பா பிள்ளைக்கு சொல்லி தருவார். அந்த அறிவுன்ற விஷயத்தை மற்றவங்க யாருக்கும் போகாமையே பார்த்துக்குவாங்க. இது ஒரு அடுக்குமுறையில் வரக்கூடிய விஷயங்கள். அந்த இடத்துக்குள்ளே போல் அது சோஷியாலஜி சப்ஜெக்ட், அது தனியாக பேசலாம். ஆனால் அறிவுன்றது ஒரு விஷயத்தில் நமக்கு மறுக்கப்பட்டுக்கிட்டே வந்தது. அச்சு ஊடகங்கள் வந்த காலத்துக்கு அப்புறம் தான், கூடன்பர்க் அச்சு இயந்திரத்தை கண்டுபிடிச்சதுக்கு அப்புறம் தான் அறிவினுடைய பெருக்கங்கள் அதிகமாச்சு. அப்போயே பைபிள் மாதிரி விஷயங்கள் அதெல்லாம் தான் இருந்தது. முதல் அச்சுக்கு வந்தது. தமிழ்லேயும் முதல் அச்சு நூல் பைபிள் அதுதான் அச்சுக்கு வந்தது. ஆனால் அதுக்கப்புறம் நிறைய நூல்கள் வந்துடுச்சு. இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு 5 லட்சம் புத்தகத்துக்கு மேலே 10 லட்சம் புத்தகங்கள்லாம் வச்சுருக்கிறோம் அப்படின்னு சொல்கிறக்கூடிய மிகப்பெரிய நூலகங்கள்லாம் அதுக்கப்புறம் தான் உருவாகுது. அப்போது அறிவை நம்ம பல வகையில் எடுத்துகிட்டு போகிறோம், மக்கள்கிட்ட கொண்டு போய் சேர்க்குறோம். அதில் முதல்ல அச்சு நூல் இருந்தது. அதுக்கு அடுத்தது என்னாச்சு? நூலகங்கள் கிடைச்சிது. இப்போ நூலகங்கள்லேருந்து மின் நூலகங்கள் வந்துடுச்சு. நூலகங்கள்லேருந்து அதில் கேட்லாக்னுடைய முக்கியத்துவம் உங்களுக்கு தெரியணும் என்ன, அதெல்லாம் சொன்னாங்க ஏற்கனவே முன்னாடி பேசினவங்க. அதை பற்றி ரொம்ப தெளிவாக சுந்தர் ரொம்ப அழகாக சொன்னார். அப்போது அறிவு பரவலாக ஆக்கப்படுறதுன்றது சமூக வளர்ச்சிக்கு முக்கியமான ஒரு விஷயம். அந்த தங்கச்சி, உங்கள் பேர் என்னம்மா? உங்கள் பேர் இனிதா. சரி, இனிதா சொன்ன மாதிரி என்ன பயன் இருக்கணும்? நீங்கள் என்னம்மா சொன்னீங்க? திருப்பி ஒரு முறை நல்ல சத்தமாகவே சொல்லுங்கள். வள்ளுவர் என்ன சொல்லியிருக்காரு அதை பற்றி? நம்முடைய அறிவு அப்படின்றதோட பயன் நம் பிறருடைய துன்பத்தை நம்முடைய துன்பமாக எண்ணி அதுக்கு தீர்வு காண முயல்றதோ இல்லை அவங்களுக்கு அந்த நேரத்தில் துணையாக இருக்கிறதோ நம்மளுடைய அறிவின் பயன் அப்படின்னு வள்ளுவர். சரி, இதுதான் செயற்கை நுண்ணறிவுக்கும் அதே பயன் தான். சரியா? அப்படி இருந்தால் மட்டும்தான் சமூகத்துக்கு உபயோகப்படும். ஆக இந்த 2 விஷயத்தை நம்ம முதல்லேருந்து வருவோம். அப்போ முதல்ல ஒரு சின்ன விஷயம் இருக்குது. அதுதான் நம்ம அந்த ஸ்லைடை போடுங்க தம்பி. ஆமாம், இப்போ நான் ரொம்ப பேச போகிறதுக்கு இல்லை, ஒன்றும் இல்லை. அதில் வேறு 2 நிமிஷத்துலேயும் முடிக்கலாம், 1 மணி நேரத்துலேயும் முடிக்கலாம். சப்ஜெக்ட் அப்படிப்பட்டு தான். இது 9 விஷயங்கள் தான்மா. மொத்தமாக ஒரு 9 விஷயங்கள் தான் நம்ம பேச போகிறோம். என்ன, இப்போ டேட்டா அப்படின்னு சொல்கிறோம். அதை பற்றி டேட்டா அப்படின்றதுனா என்னன்னு நான் தெளிவாக எளிமையாக சொல்கிறதுக்கு முயற்சி செய்கிறேன். 25 அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு என்ன புரியும்? ஒரு எண். அப்புறம்
ஒரு நாளாக கூட இருக்கலாம், வருடமாக கூட இருக்கலாம், சரியா, என்ன வேணாலும் இருக்கலாம். ஆனால் 25ன்னு சொன்னீங்கன்னா அது ஒரு டேட்டா, அவ்வளோதான். அது பேர் என்னது? ஒரு தரவு. ராஜன் அப்படின்னு சொன்னீங்கன்னா அது ஒரு பெயர், அது ஒரு தரவு. ராஜனுக்கு 25 வயசு அப்படின்னு சொன்னீங்கன்னா என்ன ஆகும்? அது செய்தியாக மாறிடும், அது இன்ஃபர்மேஷன். ஸோ தனித்தனியாக இருந்ததுன்னா, தொடர்பு இல்லாமல் இருந்ததுன்னா அது தரவு. அந்த அதை தொடர்பு படுத்தி ஒரு பொதுமைப்படுத்தி ஒரு காலம் ஒரு ரோ அப்படின்னு மாற்றினோம்னா அது என்னாவது? செய்தியாக, இன்ஃபர்மேஷனாக மாறும். சரியா? அப்போ 2 விஷயங்கள் நம்ம இப்போ பார்த்துட்டோம். ஒன்று தனிப்பட்ட தரவில் இருந்ததுன்னா அது தரவு. 25 டிகிரியாக இருக்கலாம், 25 வயசாக இருக்கலாம், 25 கட்டிடங்க மாடியாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். அப்போ வேறு ஒரு விஷயத்து கூட இன்னொரு தரவையும் இந்த தரவையும் சேர்த்து வச்சு அதை தொடர்பு படுத்தி அதிலிருந்து வர்றது பேர் என்னது? இன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல நம்ம ரொம்ப தெளிவாக இருக்கணும். இது மாதிரி உலகம் முழுக்க பல லட்சம் இல்லை பல மில்லியன் ட்ரில்லியன் தரவுகள் நம்மக்கிட்ட இருக்கும். ஆனால் அத்தனையும் தொகுக்கப்பட்டு ஒரு செய்திகளாக கொண்டு வரப்பட்டிருக்கா அப்படின்னா குறைச்சலாக தான் இருக்கும். அப்போ முக்கியமாக டேட்டாவை இன்ஃபர்மேஷனாக மாற்றுறதுன்றது ஒரு முக்கியமான விஷயம். தொடர்பு படுத்தலைன்னா அதுக்கு எந்த விதமான பயனும் இல்லை, எந்த விதமான பயனும் இல்லை. தனித்தனியாக அது இருந்ததுன்னா, டேட்டாவாக இருந்ததுன்னா அதுக்கு ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதை இன்ஃபர்மேஷனாக கொண்டு வர்றது தான் நமக்கு வேலை. இப்போ நூலுடைய பெயர் மட்டும் இருக்குது அப்படின்னா அது நூலுடைய பெயர் நம்ம எப்படி கண்டுபிடிக்கிறது? அதுக்கு ஒரு ஆத்தர், அது வெளியிடப்பட்ட வருடம், இதெல்லாம் சேர்க்கும்போது தான் அதுக்கு ஒரு தகவலாக மாறுது. சரியா? ஏற்கனவே போன இதில் சொன்னார் இல்லையா, சுந்தர் சொன்னதனுடைய தொடர்புபடுத்தி சொல்கிறேன். சரி, இப்போது அறிவுனா என்ன? அறிவுனா என்னம்மா? வள்ளுவர் என்ன சொன்னார்? எப்பொருள் யார்வார் வாய்க்கேப்பனும் அறிவு. இவ்வளோ அருமையான டெஃபினேஷனாக இதோட பெருசாக யார் ஒருத்தர் சொல்லிடவே முடியாது. உண்மைத்தன்மை தான் அறிவு. மெய்ப்பொருள் அப்படின்னு ஒரு வார்த்தை போடுறார்கள் பாருங்களேன். அந்த மெய்னா என்ன? உண்மை. அந்த உண்மையை இருக்கிறணும். இந்த உண்மைத்தன்மை இல்லைன்னா அதுக்கு பேர் அறிவு ஆகாது. பூனை மேலே யானையை உட்கார வச்சேன்னா என்ன ஆகும்? பூனை செத்து போயிடும். ஆனால் யானைக்கு பூனை தான் வாகனம்னு சொன்னோம்னா அது எவ்வளோ பெரிய அறிவு? அது நம்பிக்கை அல்லது மூட நம்பிக்கை. அது அறிவு ஆகாது. அறிவுன்றது அறிவியலோட ஒத்து வர வேண்டிய ஒரு விஷயம். அது உண்மைத்தன்மை இருக்கணும். உண்மைத்தன்மை இல்லைன்னா அதுக்கு பேர் அறிவு ஆகாது. அப்போ உண்மைத்தன்மையை கண்டுபிடிக்கிறதுக்கான தான் அறிவு. அறிவுன்னா என்னது? மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அப்போ ஒரு வாழ்க்கையில் நம்ம ஒரு சந்தர்ப்பத்திலையும் உண்மைத்தன்மையை அறியணும். இந்த உண்மைத்தன்மையை அறியலைன்னா நம்ம அறிவுடையவனாக இருக்க மாட்டோம். நாலேஜபிள் பர்சன்னா அவர் யார்? நாலேஜபிள் பர்சன், உண்மையாக விஷயங்களை தெரிஞ்சவர் தான் நாலேஜபிள் பர்சன். அவர்கிட்ட போய் கேட்டோம்னா என்ன சொல்லுவார்? அது அப்படி இல்லை தம்பி, அது இப்படி தான் இது இப்படி தான் இருக்கும், அது அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாருன்னா யார்? அவருக்கு அறிவு இருக்குன்னு அர்த்தம். அது இல்லாமல் எல்லாம் மாற்றி சொன்னார்னா என்ன இருக்கும்? அவர் கிட்டத்தட்ட அறிவு இல்லாத ஒரு மனுஷன். என்ன, பூனை மேலே யானையை உட்கார வச்சா அதுதான் யானை தான் என்ன, பூனை தான் யானைக்கு வாகனம் அப்படின்னு சொன்னால் அது அறிவுக்கு ஒப்பான விஷயம் இல்லை, ஏற்புடைய விஷயம் இல்லை. மேலேருந்து ஒரு பொருளை போட்டிங்கன்னா அது என்ன ஆகும்? கீழே தான் விடும், மேலே போகும். மேலேருந்து ஒரு பொருள் இப்படி போட்டோம்னா இப்போ எல்லாருக்கும் தெரியும் கிராவிட்டின்றது, புவியீர்ப்பு விசைன்றது ஒரு அறிவு. அதுக்கு மாறாக நடக்காதுன்றது தெரியும். சயின்ஸ்னு ஒன்று இருக்குது. ஆக அறிவு அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா உண்மைத்தன்மை. ஸோ எல்லா விஷயத்துலையும் நீங்கள் பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் என்னது? உங்களுக்கு செய்திகள் பலது வரலாம், டேட்டா எக்கச்சக்கமாக கிடக்கு, அதை செய்தியாக மாற்றி உங்களுக்கு பலது வரலாம். இப்போ வாட்ஸ்அப்பில் வர அத்தனை விஷயங்களும் உண்மையானதா? பத்திரிகையில் வர அத்தனை விஷயங்களும் உண்மையானதா? டிவியில் வர அத்தனை விஷயங்களும் உண்மையானதா? இன்டர்நெட்டில் வர அத்தனை விஷயங்களும் உண்மையானதா? ChatGPTயில் வர அத்தனை விஷயங்களும் உண்மையானதா? இந்த கேள்வியை கேட்டோம்னா இல்லை 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 இல்லைன்ற பதில் தான் உங்களுக்கு வந்துக்கிட்டே இருக்கும். ஆனால் நம்புகிறோம் அல்லது நம்ப வைக்கப்படுறோம். என்ன, கருத்துக்களை உருவாக்கப்படுது, கதைகள் அழகாக சொல்லப்படுது. என்ன, அப்போ நம்ம என்ன பண்ணுறோம்? தொடர்ந்து அதை நம்பிட்டு இருக்கிறோம்.
ஆனால் வள்ளுவர் என்ன சொல்கிறாரு? மெய்ப்பொருள் காண்பது அறிவு அப்படின்னு சொல்கிறார். ஆக நமக்கு கிடைக்கக்கூடிய அத்தனை செய்திகளையும் என்ன பண்ணணும்? ஆராய்ஞ்சு பார்க்கணும். ஆராய்ஞ்சு பார்க்குறதுனா என்ன? அடுத்தடுத்துக்கு போகிறோம். அது என்னது? ரீசனிங். ஆராய்ஞ்சு பார்க்குறதுனா என்ன? ரீசனிங். ரீசனிங்ன்றது என்னது? பூனை இவ்வளோ தான் இருக்குது, யானை இவ்வளோ பெருசு, அது மேலே உட்கார வச்சோம்னா என்ன ஆகும்? நசுங்கி செத்து போயிடும் பூனை. இது என்னது? ரீசனிங், பகுத்தறியறது. ஏற்கனவே ஒரு செய்தி இருக்குது, நமக்கு இன்னொரு செய்தி தெரியும், இந்த 2 செய்திகளும் ஒப்பிட்டு பார்க்குறோம். இந்த மாதிரி 100 செய்திகளையும் ஒப்பிட்டு பார்க்குறோம். ஒப்பிட்டு பார்த்து என்ன பண்ணுறோம்? ஒரு முடிவுக்கு வரோம். அந்த முடிவு பேர் என்னது? அது பேர் என்னது? ரீசனிங், பகுத்தறிதல். பகுத்து இது இப்படி இருந்தால் இது இப்படி தான் இருக்கணும், இது இப்படி இருந்தால் இது இப்படி தான் இருக்கணும். மேலேருந்து கல்லை போட்டால் அது கீழே தான் விழும். ஒரு பொருளை இங்கேருந்து தள்ளி விட்டோன்னா அது கீழே தான் விழும். இதுக்கு காரணம் என்ன? கிராவிட்டி. கிராவிட்டி இல்லைன்னா அந்த கல் மிதக்கும். சரியா? தண்ணி மேடில் போட்டால் ஊற்றுனா பள்ளத்தை நோக்கி தான் போகும், எதுத்தெல்லாம் வராது. இதெல்லாம் என்னது? செய்திகள், நமக்கு தெரிஞ்சிருக்க உண்மைத்தன்மைகள், அறிவு. அதிலேருந்து நம்ம என்ன பண்ணுறோம்? பகுத்து அறிஞ்சு ஒரு முடிவுக்கு வரோம். அது பேர் என்னது? பகுத்தறிவு. அது பேர் ரீசனிங். ஆங்கிலத்தில் போனால் ரீசனிங். அப்போ இந்த ரீசனிங் அப்படின்ற விஷயத்துக்கு அடுத்தது என்னமா வரும்? அதை ஏற்கிறோம். என்னது? சொல்யூஷன்ஸ். ரீசனுக்கு அப்புறம் ஒரு முடிவுக்கு வரும். இப்போ மேலேருந்து தண்ணியை விட்டால் கீழே போகும். பம்பு போட்டு மோட்டர் போட்டோம்னா என்ன ஆகும்? மேலே போகும். சரியா? மோட்டர் போட்டு இறைச்சோம்னா, இயந்திரம் போட்டு இறைச்சோம்னா என்ன ஆகும்? மேலே போகும் தண்ணி. அப்போ இது என்ன பண்ணுறோம்? அதுக்கு ஒரு சொல்யூஷனை கண்டுபிடிக்கிறோம். ஒரு தீர்வு இருக்குது நம்மள்கிட்ட, ஒரு ரீசன் பண்ணோம், காரணம் இதுதான்னு. அந்த ரீசனுக்கு என்ன செய்யணும் அப்படின்றத முடிவு பண்ணால் அது பேர் என்னது? சொல்யூஷன். அந்த சொல்யூஷன்லேருந்து நம்ம போகிறோம். ஒரு பொருளை மேலேருந்து கீழே போட்டால் அது கீழே விழும். அப்புறம் எப்படி விமானம் பறக்குது? மேலேருந்து கீழேருந்தே மேலே போகுது, அப்புறம் விழாமல் இருக்கு, தேவைப்பட்ட நேரத்தில் இறக்கிக்க முடியும். அப்போ விமானம் எப்படி பறக்குதுன்னு ஒரு கேள்வி வருதுல்ல. ஒரு பொருள் மேலே போட்டால் கீழே தான் விழணும். அப்போ என்ன ஆகுது? விமானம் பறக்கிறதுக்கு என்ன வேணும்? முன்னோக்கிய விசை வேணும். கீழே பெரிய விங்ஸ் இருந்து கீழே இருந்து காற்று மேலே தூக்கணும். அப்போ மேலே தூக்கணும்னா விமானத்துக்கு மேலே ஒரு காற்று தாழ்வு வேணும். என்னது? தாழ்வு இருந்தால் மட்டும்தான். காற்றினுடைய இயல்பு என்ன? காற்றினுடைய இயல்பு என்ன? குறைந்த அழுத்தம் இருக்கிற இடத்துக்கு நோக்கி அது ரொம்ப வேகமாக போகும். அதுதான் நீங்கள் பார்க்குற புயல். என்ன? ரொம்ப வேகமாக போகும். அப்போ மேலே ஒரு தாழ்வு நிலையை உருவாக்கணும்னா அப்போ என்ன ஆகும்? அது மேலே கீழே இருக்கிறது மேலே நோக்கி பரவும். அப்போது அங்கே நடுவில் தடுக்கிறதுக்கு ஒரு பெரிய விங்ஸ் வச்சோம்னா அதை தூக்கி பிடிக்கும். இது மேலே தூக்கி பிடிச்சதுன்னா இது முன்னாடி போச்சுன்னா அது கீழே விழாது. இதுக்கு நேரம் பெர்னோலி தியரம்லாம் யாராவது சயின்ஸில் இருந்தாங்கன்னா பெர்னோலி தியரம்னு இருக்கும், அதெல்லாம் படித்தோம்னா புரியும். என்ன இதுக்கு எதுக்கு சொல்ல வரேன்னா, இது ஒரு அறிவு. இந்த அறிவிலிருந்து ஒப்பிட்டு பார்த்து அதுக்கப்புறம் என்ன பண்ணுறோம்? ஒரு பகுத்தறிவு கொண்டு வரோம். அந்த பகுத்தறிவை கொண்டு வந்து பகுத்து அறிஞ்சு ஒரு முடிவுக்கு வரோம். அந்த முடிவை அதுக்கு காரணம் தெரிஞ்சுக்கிட்ட காரணத்தினால அதிலிருந்து ஒரு முடிவுகள் எடுத்து அடுத்த கட்டத்துக்கு போகிறோம். சரியா? சரியா? யாருக்காவது இதுவரையிலும் எதுவும் சந்தேகம் இருக்கா? எதுவும் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை அப்படின்னு நம்பிக்கையில் தொடர்றேன். இப்போ பார்த்துட்டோம் தரவு, அதான். அதுக்கப்புறம் செய்தி அல்லது தகவல். என்ன? அதுக்கடுத்தது அறிவு, அடுத்தது பகுத்தறிவு. அப்புறம் அது பகுத்தறிவுலேருந்து ஒரு முடிவுக்கு வரும், முடிவு அல்லது தீர்வு. அப்புறம் அதை ஏற்றுக்கிறோம். இப்படி தான் நம்மளுடைய பரிணாமமே வளர்ந்துருக்கு. ஆதியில் மனுஷனுக்கு எப்படி இருந்தான், அதுக்கப்புறம் எப்படி வளர்றான் அப்படின்னு யோசித்து பார்த்தீங்கன்னா இதுதான் அதனுடைய வழிமுறை. அவனுக்கு ஒரு செய்தி தெரிய வருது, அது என்னன்னு புரிஞ்சுக்கிறான், அதுக்கப்புறம் அதிலிருந்து பகுத்தறிகிறான், அதுலேருந்து ஒரு முடிவுக்கு வரான், அந்த முடிவை ஏற்றுக்கிறான் அல்லது செயல்படுத்துகிறான். சரிதானே? இந்த 6 விஷயங்கள் தான் அடிப்படையில் நம்மளுடைய அணுகுமுறை. ஏன் இதை நான் சொல்கிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா,
தெரியாதுன்றதுக்காக இல்லை, திருப்பி நம்ம வந்து ஒரு முறை யோசித்து பார்த்துக்குறோம். இதெல்லாம் தெரிஞ்ச விஷயம் தான், நான் தெரியாத விஷயம்லாம் எதுவும் பேசலைங்க. யாருக்கும் புரியாத விஷயங்கள் தெரியாத விஷயங்கள்லாம் எதுவுமே நான் பேச போகிறதில்ல, எல்லாமே தெரிஞ்ச விஷயங்கள் தான். ஆனால் அதை எப்படி அடுத்த கட்டத்துக்கு நம்ம யோசித்து எடுத்துகிட்டு போகணும் அப்படின்ற ஒரு விஷயத்துக்காக மட்டும்தான் நான் இப்போ இந்த விஷயங்களை நான் சொல்கிறேன். அடுத்து என்ன சொல்லியிருக்காங்க? என்ன அடுத்ததுன்னு புரிதல். என்னது? ஆழமான பார்வைன்னா என்னது? புரிதல். இப்போ நீங்கள் ஒரு விஷயத்தை தொடர்ந்து செய்யும் போது என்ன ஆகும்? ஏற்றுக்கிட்டீங்க, அதை பற்றி ஒரு விஷயத்தை நல்லா தொடர்ந்து அதை செய்து அடாப்ட் பண்ணிட்டீங்க, அது உங்களுடைய வாழ்க்கை முறைக்குள்ளே கொண்டு வந்துட்டீங்க. அப்படி தொடர்ந்து அதை ஏன் நீங்கள் செய்துட்டு இருக்கும்போது அப்போது ஒரு புரிதல் வரும். எப்படிப்பட்ட புரிதல் வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இதில் நீங்கள் ஒரு பேட்டர்னை கண்டுபிடிப்பீங்க. நான் இப்போ ஏஐ பற்றி தான் பேசிகிட்டு இருக்கேன், தயவுசெய்து புரிஞ்சுங்க எல்லாரும், நான் வேறு எதை பற்றியும் பேசலை. என்ன, ஒரு பேட்டர்னை கண்டுபிடிப்பீங்க. என்னது? ஆமாம், காலையில் எழுந்திரிச்சோன்னா பல் விளக்கணும், அப்புறம் ஒரு காஃபி சாப்பிட்ணும், அப்புறம் ஒரு சாப்பாடு சாப்பிட்ணும், அப்புறம் ட்ரெஸ்ஸை போட்டணும், பேக்கை தூக்கணும், ஆஃபீஸுக்கு போகணும் அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன். என்ன, வேறு ஒரு சிலர் வேறு ஒரு மாதிரி பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. 11 மணிக்கு தான் எழுந்திரிக்கணும் அப்படின்னு ஒரு சிலர் பேட்டர்ன் வச்சுருப்பாங்க. சில பேர் 4:30 மணிக்கு எழுந்திரிக்கிற பேட்டர்ன் வச்சுருக்காங்க. ஸோ இது எல்லாமே வாழ்க்கையில் எல்லா சந்தர்ப்பத்துலேயுமே நம்ம வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருக்கோம். இப்போ கீப் லெஃப்ட்னு ஒரு ரோட்டில் போகிறோம், அது என்னது? அது ஒரு பேட்டர்ன். அமெரிக்காவுக்கு போனோம்னா கீப் ரைட்டுங்க, சரியா? அது ஏன் வந்தது அப்படின்னு யாருக்காவது தெரியுமா? கீப் லெஃப்ட்டு அப்படின்னு ஏன் வந்தது? ஒன்றும் இல்லை, குதிரை வண்டி அந்த காலத்தில் இருந்ததுமா. அந்த குதிரை வண்டியனோட சாட்டை இப்படி சுற்றுவாங்க இல்லையா, அப்போது சாட்டையை சுற்றும் போது ரோட்டில் பேரஸ்டியன் போவாங்க, பாதசாரி, அவங்க மேலே பற்றக்கூடாதுன்றதுக்காக இவங்க கீப் லெஃப்டில் வச்சாங்க, சரியா? கார் ஏன் இந்த அகலத்தில் இருக்குதுன்னா அதுக்கும் ஒரு காரணம் இருக்குது. ஸோ இந்த எவல்யூஷனில் நம்ம நிறைய விஷயங்களில் பண்ணிட்டு வரோம், சும்மா அது தகவலுக்கு தான். அப்போ பேட்டர்ன் அப்படின்னு ஒரு விஷயத்தும் இருக்குது. ஒரே மாதிரியாக ஒரு காரியத்தை செய்கிறதுன்றது என்னது? அது பேட்டர்ன். அப்போ அந்த பேட்டர்ன் அப்படின்றத விஷயத்தை நம்ம புரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் அது எங்கேயாவது மாறுபடுதா அப்படின்னு பார்க்கும்போது நமக்கு அது ஒரு பெரிய அடுத்த கட்டத்துக்கு வளர்றோம். பேட்டர்னை பிடிக்கணும் முதல்ல. ஸோ இதுக்கு தான் வந்து மார்க்கெட்டிங்கில் பிஸ்னஸ்லலாம் என்ன, பிஸ்னஸில் பொருள் விற்கிறதுல மக்களுடைய பையிங் பேட்டர்ன் என்ன? பையிங் பேட்டர்ன் என்னவாக இருக்கும்? 1ஆம் தேதி சம்பளம் வாங்கினாங்கன்னா 10ஆம் தேதிக்குள்ளே மளிகை கடைக்கு எல்லோரும் வந்து 90% மளிகை பொருளை வாங்கிடுவாங்க, சரியா? இந்த நேரத்தில் இப்போ ஸ்கூல் அட்மிஷன் டைமு, இந்த டைமில் போய் இங்கே நம்ம மக்கள்கிட்ட காசு, பிள்ளைங்க படிக்கிற காசு, ஃபீஸ் கட்டுறது, அதுக்காக செலவு பண்ண வேண்டிய நேரம், இந்த நேரத்தில் பிஸ்னஸ் குறையும். இப்படி வந்து பல வகையான பேட்டர்னை மார்க்கெட்டிங் டீம்ஸும் அசஸ் பண்ணுவாங்க. இந்த வசதி உள்ளவங்க, இந்த பண வசதி உள்ளவங்க இவ்வளோ ரூபாய்க்கு பொருளை வாங்குவாங்க, இந்த இதில் இருக்கிறவங்க இவ்வளோ வாங்க மாட்டாங்க, பென்ஸ் கார் இவ்வளோ பேர் தான் வாங்குவாங்க, மாருதி கார் இவ்வளோ பேர் வாங்குவாங்க, இப்படின்னு எல்லா டேட்டா, எல்லாமே இன்ஃபர்மேஷன், எல்லாமே என்னது? பேட்டர்ன். எல்லாமே பேட்டர்ன். இந்த பேட்டர்னை பிடிக்கிறதுன்றது தான் ஒரு தொழிலில் ரொம்ப ரொம்ப முக்கியம். தொழிலில் மட்டும் இல்லை, வாழ்க்கையிலேயே. இப்போ வந்து நம்ம ஹஸ்பண்டாக இருக்கலாம், ஒய்ஃபாக இருக்கலாம், எப்படி வேணால் இருக்கலாம் அவங்க, அது சரி, யாரோ ஒருத்தருங்க வச்சுக்குவோம். ஹஸ்பண்ட் வந்து ஒரு பேட்டர்ன் வச்சுருப்பார். இப்போ நான் வந்து வெள்ளை சட்டை தான் போடுவேன் அப்படின்னா அது ஒரு பேட்டர்ன். ஷர்ட் வேறு எதுவும் அதிகமாக போடுறதில்ல, வெள்ளையை போடுவேன். ஸோ இது மாதிரி ஒருத்தரும் ஒரு செக் ஷர்ட் போடுவாங்க, ஒருத்தர் வந்து என்ன ஜீன்ஸ் போடுவாங்க, ஒருத்தர் ஜீன்ஸ் போட மாட்டாங்க, ஒருத்தவங்க ஜிப்பா போடுவாங்க. இதெல்லாம் என்னது? அவங்கவுங்களுடைய தனிப்பட்ட ப்ரிஃபரன்ஸ் அண்ட் பேட்டர்ன்ஸ். இப்படி ஒரு வாழ்க்கையில் ஒவ்வொருத்தருக்கும் ஒரு ப்ரிஃபரன்ஸ் இருக்கும், ஒரு பேட்டர்ன் இருக்கும். அது மாதிரி எல்லா விஷயமும் ஒரு பேட்டர்ன் இருக்கும். அந்த பேட்டர்னை பிடிக்கும்போது தான் அதை, ஒரு காடுன்னு எடுத்துக்கிட்டால் கூட ஒரு பேட்டர்ன் இருக்கும். கேள்விப்பட்டிருக்கீங்களா? காடுக்கு என்ன பேட்டர்ன்? காடு இருக்குல்லம்மா, அதுக்கு எப்படி ஒரு பேட்டர்ன் இருக்க முடியும்? சும்மா யோசிச்சு பாருங்க. அதில் என்னென்ன வகையான மரங்கள் வளருது அப்படின்றதும், எந்தெந்த வகையான மரங்கள் வளர முடியாது அந்த இடத்துலன்றதும் ஒரு இயற்கையில் அமைக்கிற ஒரு பேட்டர்ன். இப்போ லாட்டினான்னு ஒரு செடி இருக்குது, அது இன்வேசிவ் ஸ்பீசிஸ். அது வந்து இப்போ மேற்கு தொடர்ச்சி மலையில் மிகப்பெரிய பிரச்சனை கொடுத்துட்ருக்கு. அது பாட்டுன்னு உள்ள கண்ணாமனான்னு வளருது.
அது வந்து அதனால் என்ன ஆகுது, மற்ற தாவரங்கள் வளராமல் போகுது. இப்போ வேலிக்காத்தான் செடி, அது ஒரு முட்செடி, கண்ணாமனால் வர்றது, எங்கே போட்டாலும் வளரும், அது மற்ற தாவரங்களை அழிச்சிரும். ஸோ இதெல்லாம் வந்து முன்னாடி இருந்த தாவரங்கள் ஒரு புதுசாக வந்த ஒரு இன்வேசிவ் ஸ்பீசிஸ்ன்னு சொல்லுவாங்க ஆங்கிலத்தில். அது வந்து உடனே மற்றதெல்லாம் தொந்தரவு பண்ணுது. அதுமாதிரி இப்போ நம்ம வந்து கிளைமேட் சேஞ்சுன்னு ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டோம்னா, அது வந்து கிளைமேட் இப்படிலாம் இருந்தது, சில காரணங்களால் இப்படி மாறினதுனால இப்போ மாறிக்கிட்டு இருக்கு. காலநிலை மாற்றம், பருவநிலை மாற்றம் அப்படின்ற விஷயங்கள்லாம் பேசுகிறோம். எல்லாமே ஏற்கனவே ஒரு பேட்டர்னில் இருந்தது, அந்த பேட்டர்ன் டிஸ்டர்ப் பண்ணப்பட்டதுனால இப்போ வந்து வேறு ஒரு சூழலுக்கு மாறி இருக்கு. அப்போது முன்னாடி ஒரு பேட்டர்னை பிடிக்கிறதுன்றதும் அது எங்கே பாதிப்படைகிறதுன்றதும் நம்ம புரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம். அப்படியா? அப்போது என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போது இன்சைட், இந்த இடத்துலனா இன்சைட் ஒரு புரிதல் இல்லைன்னா நம்மளால் அந்த விஷயத்தை அணுக முடியாது. என்ன அப்படின்றத தெரிஞ்சுக்கிறதுக்கு பேட்டர்னை பிடிக்கணும், என்ன மாற்றணும்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பண்ணணும், அப்பயும் பேட்டர்னை தான் பிடிக்கணும். இதை மாற்றினா இந்த இடத்துக்கு போக முடியும் அப்படின்ற அளவுக்கு புரிதல் வந்துடுச்சுன்னா அதனுடைய அடுத்த கட்ட வளர்ச்சி என்ன, அதுதான் புத்தாக்கம். என்னது புத்தாக்கம் அல்லது புதுமை அல்லது ஏதாவது. ஸோ ஏற்கனவே இருக்கிற ஒரு விஷயம் இப்படி தான் இருக்குது, அதுக்கு காரணங்கள் என்னதுன்னு, அதுக்கு பேட்டர்ன் இப்படி இருக்குது, இந்த பேட்டர்ன்லேருந்து நம்ம ஒரு விஷயத்தை அடுத்த கட்டத்துக்கு எப்படி எடுத்துகிட்டு போகலாம் அப்படின்னு இந்த இடத்துல போய் நம்ம எதை மாற்றினா எந்த இடத்துக்கு மாறும். இப்போ எல்லாமே அறிவு தான். திருப்பி எங்கே போகணும், இதிலேருந்து இந்த இடத்துக்கு போகணும்னா என்ன வேணும், நமக்கு அறிவு வேணும். அறிவுனா என்ன, உண்மை. உண்மைகள் இல்லாமல் நம்ம கதை மட்டும்தான் விடலாம், மாற்றங்களை உருவாக்க முடியாது. ஒரு சமூகம் மாற்றம் அடையணும்னா அதுக்கு அடிப்படையான உண்மைகள் வேணும். டேட்டா வேணும். டேட்டா தொகுக்கப்பட்டு என்ன ஆகணும், இன்ஃபர்மேஷனாக மாறணும். இன்ஃபர்மேஷன் மாறணுன்னு அதனுடைய நாலேஜ், உண்மைத்தன்மை நம்ம கவனமாக எடுத்துக்கணும். அப்புறம் என்ன பண்ணணும், அதிலிருந்து பகுத்தறியணும். அப்புறம் சொல்யூஷன், அதுலேருந்து ஒரு தீர்வு கண்டுபிடிக்கிறோம். அப்புறம் அடாப்டேஷன், அதை ஏற்றுக்கிறோம். அப்புறம் இன்சைட், புரிதல் வேணும். ஆழமான புரிதல், வெறும் புரிதல் இல்லை, உள்நோக்கிய ஆழமான புரிதல். அது எப்படி செயல்படுது அப்படின்ற விஷயங்கள்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அப்போ என்னாகும், அடுத்த கட்டத்துக்கு போவோம். புதிய முயற்சிகள், புத்தாக்கங்கள் உருவாகும். இப்படி தான் மனித குலம் வளர்ந்துருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்றது புரிஞ்சுங்க. இப்படி தான் மனித குலம் வளர்ந்துருக்கு. ஆரம்பத்தில் கற்காலத்திலேருந்து கல்லை மட்டும் வச்சுட்டு இருந்தவன் இன்றைக்கி மிசைல் வச்சுருக்க அளவுக்கு வந்திருக்கான்னா என்ன, நல்லது கெட்டதுன்றலாம் அடுத்து பேசிக்குவோம். அணு ஆயுதங்கள் இன்றைக்கி உபயோகப்படுத்திருக்கான்னா அது நல்லது கெட்டதெல்லாம் அடுத்து பேசிக்குவோம். ஆனால் எல்லா இடத்துலையும் நல்லது இருக்குது, எல்லா இடத்துலையும் கெட்டது இருக்குது. சரி, நான் கேட்குறேன், புத்தகங்களில் நல்ல புத்தகங்கள் இருக்கா, கெட்ட புத்தகங்கள் இருக்கா? இருக்குது. நல்ல செய்திகள் இருக்குது, கெட்ட செய்திகள் இருக்கா? இருக்குது. அப்போ சமூகத்தினுடைய பார்வை அந்த நல்லது கெட்டதுன்னு பிரிக்கிற அளவுக்கு நம்ம சமூகத்தினுடைய பார்வை, எதெல்லாம் கெடுதியானதோ, மக்களுக்கு எதிரானதோ, மனித நேயத்துக்கு எதிரானதோ அதெல்லாம் கெட்டது, எதெல்லாம் மனித நேயத்துக்கு நல்லதோ அதெல்லாம் நல்லது அப்படின்னு நம்ம ஒரு பார்வை வச்சுருக்கிறோம் சமூகத்தில். அதனால தான் இந்த சமூகம் இப்படியே போயிட்டுருக்கு. என்ன, அப்போ அதே மாதிரி இன்டர்நெட்டில் நல்லது கெட்டது இருக்குமா? எல்லாம் இருக்குல்ல, நல்லது கெட்டது இருக்குது. ஒரு 25 வருஷத்துக்கு இதே தான் பேசணும். இன்டர்நெட்டில் 25, அதாவது 1998 காலகட்டத்தில் நான் இது இன்டர்நெட்டில் ஒரு பயணியர், தமிழ் இன்டர்நெட்டில். அப்போ இதே விஷயந்தான் பேசிகிட்டு இருந்தோம். என்ன பேசிகிட்டு இருந்தோம்னா, இன்டர்நெட்டில் எல்லாரோட இன்டர்நெட்டில் எல்லா கெட்டதும் வருதே அப்படின்னு கேட்டாங்க. ஆமாம், எல்லா கெட்டதும் இருக்கும். ஏன்னா சமூகத்தில் எல்லா கெட்டதும் இருக்குன்னா இன்டர்நெட்லேயும் இருக்கும். அதே மாதிரி இப்போ ஏஐயில் என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா எல்லா கெட்டதும் வரும், எல்லா நல்லதும் வரும். ஏன்னா நல்லது கெட்டதுன்றதெல்லாம் ஏஐக்கும் தெரியாது, இன்டர்நெட்டுக்கும் தெரியாது. இது மனிதர்கள் சம்மந்தப்பட்ட விஷயம். ஒரு இடத்துல நல்லதாக இருக்கிறது இன்னொரு இடத்துல கெட்டதாக கூட இருக்கும். இப்போ எனக்கு வந்து பன்னிக்கறி சாப்பிட்றது ரொம்ப பிடிக்கும், ஆனால் முஸ்லீம் வந்து பன்னிக்கறி சாப்பிட்றத ஏற்றுக்க மாட்டாங்க. அப்போ யாருக்கு நல்லது, யாருக்கு கெட்டது? அதெல்லாம் வந்து அந்தந்த சமூகத்தையும் அந்த சூழலையும் பொறுத்த விஷயம். அதையும் வள்ளுவர் சொல்கிறார். சரி, அது உள்ளே போனால் வேறு செஞ்சுட்டு போயிடுவோம். சரி, இதுக்குள்ளே நிற்போம். ஆக நம்ம என்ன புரிஞ்சுக்கிறோம், எல்லா நல்லதும் எல்லா கெட்டதும் இருக்கும். ஆனால் வளர்ச்சின்றது ஏற்கனவே இருக்கிற புதுமைக்கு வந்துட்டோம். என்னது? இனோவேஷன். இதுதான் இப்படி தான் வந்து வருது. இனோவேஷன்றது என்ன? புதுமைகள் எப்போ வருது? அறிவில் இருந்து தான்
வருது, பகுத்தறிவுலேருந்து தான் வருது, அதுலேருந்து பேட்டர்னை கண்டுபிடிக்கிறதுலாம் தான் வருது, புரிதல்னால தான் வருது. இந்த புரிதல் இல்லைன்னா இன்னோவேஷன்ஸுன்றது, புதுமைகள்ன்றது சாத்தியமே இல்லாத விஷயம். அப்போ புதுமைகள் வந்துட்டு இப்போது அது வந்து இனோவேஷன். இந்த இனோவேஷன் அப்படின்னு வந்ததுக்கப்புறம் தான் முக்கியமான ஒரு செய்தி வருது. திருப்பியும் ஒரு முறை சொல்லுமா நீங்கள் சொன்னதை, ஏன்னா அது ரொம்ப முக்கியமான விஷயம். அது நான் சொல்கிறத விட திருப்பி நீ சொல்கிறா நல்லா இருக்கணும். குரல் தான் சொல்லி, குரலை சொல்லி அது கருத்தை சொல்லிவிடு. மைக்க கொடுங்க, நான் சொல்லலாம், எனக்கு தெரியும் நீயே சொல்லு. ஏன்னா முதல் முறை சொன்னதை விட ரெண்டாவது முறை சொன்னது சிறப்பாக இருந்தது, அதனால் மூணாவது முறை சொல்கிறது இன்னும் சிறப்பாக இருக்கும்னு நம்பிக்கையில் சொல்கிறேன். அறிவினான் ஆகுவது உண்டோ, பிரிதின் நோய் தம் நோய் போல் போற்றாக்கடை. நம்முடைய அறிவினுடைய ஆகச்சிறந்த பயனாக வந்து பிறருடைய துன்பங்களை நம்மளுடைய துன்பங்களாக எடுத்துக்கிறது தான். அப்படி எடுத்துக்கலைன்னா அது அறிவாகவே இருக்க முடியாது அப்படின்றது தான் வள்ளுவரோட கருத்து. எந்த புதுமையும் அறிவினால் விளையக்கூடியது புதுமை. நம்ம பார்த்துட்டோம், நடுவில் கொஞ்சம் மிஸ் பண்ணிட்டோன்னு வச்சுக்கோ. கொஞ்சம் அறிவினால் விளையக்கூடியது புதுமை. எந்த புதுமையும் அது ஏஐயாக இருக்கலாம், இன்டர்நெட்டாக இருக்கலாம், இல்லை என்ன டெக்னாலஜி வேணாலும் இருக்கலாம், என்ன வேணாலும் நீங்கள் சொல்லிங்க, என்ன வேணாலும் சொல்லிங்க. அது என்ன பயன்படணும்? பிறருடைய துன்பத்தை போக்கலைன்னா, தன்னுடைய துன்பம் போல் அதை பார்த்துக்கலன்னா அந்த அறிவு வீண். நான் உயர்ந்தவன் நீ தாழ்ந்தவன் சொல்கிற அறிவு நம்ம அறிவு இல்லை. பிறப்போக்கும் எல்லா உயிர்க்கும்னு சொல்கிற அறிவு தான் நம்ம அறிவு. புரியுதா நான் என்ன சொல்ல வரேன்னு? அப்போ அறிவுன்றது எப்படி வேணா இருந்துட்டு போட்டோம், ஆனால் இந்த சமூக நலத்துக்கு, சமூக வளர்ச்சிக்கு, மனிதர்களுடைய மாந்தர்களுடைய வளர்ச்சிக்கு எதெல்லாம் உபயோகப்படுமோ அதெல்லாம், எனக்கு இன்னொருத்தர் துன்பத்தை என்னால் புரிஞ்சிக்க முடியும், இன்னொருத்தரை மகிழ்வாக நான் வச்சுக்க முடியும்னா அந்த அறிவு தான் உண்மையான நல்ல அறிவு. அந்த அறிவுக்கு அப்படின்றது எப்படி முடிவு பண்ணுறது? அதை தான் விஸ்டம் அப்படின்ற ஞானம்னு சொல்கிறோம். என்னது? அதுதான் ஞானம்னு சொல்கிறது, விஸ்டம்னு சொல்கிறது. அந்த விஸ்டம் வேணும் கையாளுறது. இப்போ ஒரு டெக்னாலஜியை கையாளணும் அப்படின்னா என்ன வேணும்? என்ன வேணும்? அந்த மற்றவங்க துன்பப்படுத்தாத டெக்னாலஜி. இப்போ உதாரணத்துக்கு இப்போ அணு ஆயுதங்களை வச்சுக்குவோம். அணு ஆயுதங்களை நம்ம அணுவை வந்து பிளந்து எலக்ட்ரிசிட்டியும் உற்பத்தி பண்ணலாம், குண்டு போட்டு அழிக்கவும் அழிக்கலாம். இப்போ என்ன புத்திசாலித்தனம், என்ன ஞானம்ன்றது, என்ன விஸ்டம், என்ன மக்களுடைய பயன்பாட்டுக்கு உபயோகப்படுத்தினா அது அறிவார்ந்த செயல், அறம் சார்ந்த செயல். தமிழில் ரொம்ப அருமையான விஷயம். தம்பி, உங்களுக்கு அறம் பற்றி என்ன சொல்லுவீங்க? ஏதாவது சொல்ல முடியுமா உங்களால்? அறம் அறம் ஆகுல நிரபெற. மனசில் எந்த ஒரு மாசும் இல்லாமல் இருந்தாலே போதும், உலகம் வகுத்து வச்ச எல்லா அறங்களையும் அதான் வந்து மிஞ்சி நிற்கும் அப்படி சொல்கிறாங்க ஐயா. மாசுனா என்ன? குற்றம். குற்றம்னா என்ன? குற்றம்னா நம்ம செய்யக்கூடிய தவறு, அது மூலமாக மற்றவங்களுக்கு வரக்கூடிய பாதிப்பு, அதில் வரக்கூடிய. நல்ல தப்பு இல்லை. நான் எனக்கு இதில் வேறு ஒரு கருத்து இருக்குது. என்ன அது சொல்லிடுறேன். சரியானதை செய்யாமல் தவறானதை செஞ்சால் அது குற்றம் ஐயா. சரியானது எது, தவறானது எது? இந்த நல்லவர்கள்லாம் எது இதெல்லாம் வகுத்து இப்போ நான் பன்னிக்கறி சாப்பிட்றதுன்றது தவறா என்ன சரியா? அது உங்கள் விருப்பம். அதை நான் தவறு சரின்னு நான் சொல்லக்கூடாது இல்லை. அப்போ அதான் கேட்குறேன். அந்த மாதிரி எதெல்லாம் தவறுன்னு சொல்லலாம், எதெல்லாம் சரின்னு சொல்லலாம்? அவங்கவுங்க பார்வையில் தானே இது சரி தவறு அப்படின்றது. அவங்கவுங்க பார்வையில் இருக்கு. ஆமாம். ஆனால் பெரும்பாலும் எவ்வது உறைவது உலகம் அவ்வது உறைவது அறிவு அப்படி சொல்கிறாங்க. அரமணப்பத்தி யாதனின் யாதொன்றும் யாதனை கேட்பின். ஆமாம், தீமை இல்லாத சொல்லல். சரி, சரியா? இப்போ இன்னொருத்தருக்கு அது நீங்கள் அந்த இடத்துக்கு வந்துட்டீங்க. ஆனால் ரொம்ப உலகத்திலேயே எனக்கு தெரிஞ்ச வரலையும், நான் நிறைய புத்தகம் படிக்கிறாள், உலகத்திலேயே அறம்னா என்ன அப்படின்னு ஒரு டெஃபினிஷன் கொடுத்தது யாருமே கிடையாது. முடிஞ்சுதாம்மா? நேரம் இல்லையாம்மா? 1 மணி நேரம் ஓடி போச்சா? நிஜமாவேம்மா 1 மணி நேரம் ஓடி போச்சு. சரி, இன்னும் 4 சப்ஜெக்ட் வச்சுருக்கேண்ணே. அடுத்த ஸ்லைடுக்கே போகலையா நான்? சரி, முடிச்சிடலாம்மா, ஒன்றும் தப்பு இல்லை. என்ன இதில் வந்தோம்? இல்லை இந்த இது அறம்ன்றது யாரும் டெஃபினேஷன் கொடுக்கல அப்படின்றது. டெஃபினேஷன் கொடுக்கலன்னு சொல்ல மாட்டேன், முழுமையான ஒரு எதை கொடுக்கல. வள்ளுவரே அதை தான் வந்து ஆரம்பித்து போகிறார். முடிச்சிடலாம்.
வள்ளுவரே அந்த இடத்துக்கு தான் போகிறாரு. என்ன அப்படின்னா, 1 மணி நேரம் இது மேலே நான் வந்துட்டோம், அதை விட்டுருங்க, அங்கே பின்னாடி ஓடிட்டுருக்கேன். வள்ளுவர் ஒன்று ஒன்றா சொல்லிட்டு போகிறார் அறத்தை பற்றி. திருவள்ளுவர் திருக்குறளையுமே நிறைய இடத்துல அறத்தை பற்றி சொல்லிகிட்டே வர. அப்போது கடைசியாக வந்து சொல்கிறார், குற்றம் அப்படின்றது என்னன்னு கேட்டிங்கன்னா, அந்த குற்ற உணர்ச்சி, அந்த இடத்துக்குள்ளே போவேன்னு நினைக்கிறேன், ஏன்னா முடிக்கணும் 5 நிமிஷத்துக்குள்ளே. குற்றம் இல்லை தம்பி, குற்ற உணர்ச்சி. என்னது? ஒரு செயலை செய்துட்ட பிறகு ஐயோ நான் தப்புன்ட்டேன்னு நீங்கள் ஒரு செயலில் செய்யும் போது நினச்சிட்டிங்கன்னா என்னது, அது தவறான செயல். நான் சரியான செயல் தான் செய்தேன் அப்படின்னு நினச்சிட்டிங்கன்னா அது சரியான செயல். அவ்வளோதான். தவறு சரின்றதுக்கெலாம் ஒரே ஒரு விளக்கம், நம்ம மனத்துக்கண் மாசுன்றது என்னென்னா குற்ற உணர்ச்சி. குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்யக்கூடிய செயல் இருக்கு இல்லையா, அதெல்லாம் அறம். குற்ற உணர்ச்சியோடு செய்த ஒரு செயலுக்கு அப்புறம் பின்னாடி வருந்துறது பேர் அது அறம் இல்லை. நான் ஒரு பார்டரில் இருக்கேன், நான் இராணுவ வீரன், எதிரியில் இருக்கேன், எனக்கு அவனுக்கு ஒன்றும் வாய்க்கா வரப்பு சண்டையெல்லாம் கிடையாது, நேராக எடுத்து துப்பாக்கியால் சொல்கிறான், செத்து போகிறான். இப்போ எனக்கு என்ன குற்ற உணர்ச்சி இருக்குமா? இல்லை. அப்போ அந்த செயல் அங்கே அறம். அதே காரியத்தை நான் இங்கே வந்து நாட்டில் வந்து என் சொந்தக்காரன் ஒருத்தர் சுட்டு கொண்டுட்டேன்னா என்ன அர்த்தம்? அது கொலை, அது அறமான செயல் அல்ல. ஒரே செயல் வெவ்வேறு சூழலில் கூட மாறும். இது ரொம்ப பெரிய சப்ஜெக்ட், அதுக்குள்ளே நேரம் இல்லை. சரியா? குற்ற உணர்ச்சி. ஒரு குற்ற உணர்ச்சி இல்லாமல் செய்யக்கூடிய எல்லா செயலும் அற செயல்கள் அப்படின்னு எடுத்துக்குவோம். அப்போது இப்போ வந்து ஒரு ஆட்டம் பாம் கண்டுபிடிச்சாங்க. அது எப்படி வேணாலும் நம்ம பயன்படுத்தலாம். அழிவுக்கும் பயன்படுத்தலாம், ஆக்கத்துக்கும் பயன்படுத்தலாம். அதே மாதிரி இந்த டெக்னாலஜி எல்லாமே அழிவுக்கும் பயன்படும், ஆக்கத்துக்கும் பயன்படும். எல்லாமே எல்லா குப்பையும் எல்லா இடத்துலையும் இருக்கும். இந்த சமூகத்தில் இருக்கிற அத்தனை குப்பைகளும் இன்டர்நெட்லேயும் இருக்கும், ஏஐலையும் இருக்கும். ஆனால் அறிவு என்ன சொல்லுது? அறிவுனா என்ன? உண்மையை கண்டறிதான். எப்பொருள் யார் வாய்ப்பை கேட்பனும் மெய்ப்பொருள் காண்பது அறிவு. அறிவுன்னா என்னது? மெய்ப்பொருள், உண்மைத்தன்மை தான் அறிவு. அப்போ நம்மளுடைய நோக்கம் என்னன்னு கேட்டிங்கன்னா, பகுத்து அறியணும். பகுத்து அறிஞ்சு பேட்டர்னை பிடிக்கணும். பேட்டர்னை பிடிச்சி புதுமையான விஷயங்களை புரிஞ்சுக்கிட்டு சமூக வளர்ச்சிக்கு பயன்படக்கூடிய ஞானத்தை நம்ம வந்து உருவாக்கணும்னா நம்ம இந்த சமூகத்தில் ஒரு பயனுள்ள மனிதனாக இருப்போம். இதுக்கு துணை கொடுக்கக்கூடியது என்ன அப்படின்னு எடுத்துட்டோம். ஒரு 5 நிமிஷம் எக்ஸ்ட்ரா எடுத்துக்கிறோமா? இது துணை கொடுக்க கன்க்ளூஷன் அப்படி தான். இது துணை கொடுக்குற விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா ஏஐ. என்னது? ஏஐ, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ். ஏஐன்னா என்ன? அறிவை நம்ம வந்து தொகுத்துட்டோம். எப்படி தொகுத்துட்டோம்? இப்போ ஒரு லைப்ரரியில் இருக்கிறத மின் நூலகமாக மாற்றிட்டோம். மின் நூலகங்களை இணைச்சிட்டா என்ன ஆகும்? உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அறிவும் ஒரு இடத்துக்கு வந்துடும். அந்த ஒட்டுமொத்த அறிவையும் ஒரு கம்ப்யூட்டர் படிச்சிச்சுன்னா, படித்து ஞாபகத்தில் வச்சுக்கிச்சுன்னா, அதுதான் இன்றைக்கி இருக்கிற எல்எல்எம் அல்லது ChatGPT, ஜென்ரேட்டிவ் ஏஐ. என்னது? தொடர்ந்து படிச்சுக்கிட்டே இருக்கு. 1,00,000 பக்கம் படிக்கிறதுக்கு கம்ப்யூட்டருக்கு எவ்வளோ நேரம் எடுக்கும்? கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடும். கோடி பக்கம் படிக்க கொஞ்சம் நேரத்தில் முடிச்சிடும். அவ்வளோதான். கம்ப்யூட்டிங் பவர் அதிகமாக குவாண்டம் கம்ப்யூட்டிங்லாம் வரும்போது உலகத்தில் படிக்கிறதுக்கு அறிவுன்றது என்ன? தொகுப்பு. நம்மளுடைய மொத்த 2000 5000 வருஷத்தினுடைய அனுபவங்களுடைய ஒரு தொகுப்பை தான், உண்மைகளை தான் நம்ம ஒரு இடத்துல வைக்கிறோம்னா அது எல்லாத்தையும் அதை படித்து வச்சுக்கிச்சுன்னா நம்ம கேள்வி கேட்கும்போது என்ன ஆகும்? கேள்வி கேட்கும்போது இப்படி இந்த நேரத்தில் பதில் சொல்லும். இந்த திறமை நம்மள்கிட்ட இருக்கா? மனுஷன்ட்ட இருக்காமா? முதல் வருஷத்தில் ஒரு கோடி பக்கங்களை படித்து நான் கேட்குற தகவலை உடனே கொடுக்குற ஆற்றல் மனுஷங்கள்ட்ட யார்ட்டாவது இருக்கா? இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கா? இல்லை. மிஷின் அதை செய்திடும். அப்போ யாரோ நம்ம பயன்படுத்திக்கணும்? மிஷினை பயன்படுத்திக்கணும். அப்போ ஏஐ பயன்படுத்திக்கிறது நல்லதா கெட்டதா? நல்லது. கடைசியாக அறிவோட பயன்படுத்திக்கணும், ஞானத்தோட பயன்படுத்திக்கணும். அதை பயன்படுத்தலைன்னா என்ன? அவ்வளோ பெரிய தகவல் திரட்ட நம்ம இன்றைக்கி நான் ஆரம்பத்தில் சொன்ன விஷயம் என்னது? ஒரு காலத்தில் நமக்கு அறிவு மறுக்கப்பட்டது. அச்சு ஊடகங்கள் வந்ததுக்கப்புறம் லைப்ரரிகள் வந்ததுக்கப்புறம், அதே இன்டர்நெட் வந்ததுக்கப்புறம், சர்ச் என்ஜின்கள் வந்ததுக்கப்புறம், சர்ச் என்ஜின்களுக்கும் ஏஐ கொண்டாங்கன்னா சர்ச் என்ஜினில் கீவேர்டு போட்டு நீங்கள் சர்ச் பண்ணுவீங்க. ஏஐயில் எனக்கு என்ன வேணும்னு கேட்டிங்கன்னா போதும், அது கீவேர்டெலாம் அது முடிவு பண்ணிக்கும், அது சர்ச் பண்ணி எடுத்துன்னு வந்து கொடுக்கும். அதான் வித்தியாசம். இப்போது என்ன, ஏஐ வந்து என்ன பண்ணுது? உலகத்தில் இருக்கிற அத்தனை தகவலையும் எடுத்துகிட்டு வந்து
நமக்கு இப்படின்ற நேரத்தில் கொடுக்கக்கூடிய ஆற்றலோடு வந்துட்டுருக்கு. அப்போ அதை உபயோகப்படுத்திக்கிறது எவ்வளோ புத்திசாலித்தனம். ஒரு காலத்தில் எங்கள் கிராமத்தில் என்ன பண்ணுவாங்க, சின்ன குழந்தைய பிறந்த உடனே ஒரு நாயை கூட விட்டுருவாங்க. அந்த நாயும் அந்த பையனும் அப்படியே சேர்ந்து வளர்ந்து வருவாங்க. நாய் அந்த பையனுக்கு பாதுகாப்பாகவும் ஃப்ரெண்டாகவும் இருக்கும். அதே மங்கோலிய சமூகத்தில் என்ன ஒரு குதிரையை கொடுத்துருவாங்க. 4 வயசுலேருந்து அந்த பையன் குதிரையில் பயணம் பண்ண ஆரம்பிச்சிருவான். அந்த குதிரை தான் அவனுடைய வாழ்க்கை முழுக்க வந்துட்டுருக்கும். ஆக ஒரு சமூகத்துலேயும் இந்த நாய் மாதிரி குதிரை மாதிரி இந்த ஏஐயை நம்ம பயன்படுத்தணும். எப்படி பயன்படுத்தணும்? நாயை எப்படி பயன்படுத்துகிறோம்? ஒரு பாதுகாப்பு கூடவே வருது அப்படின்னு வச்சுக்குவோம். நாயை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதேமாதிரி ஒரு குதிரையை எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஒரு மாடு எப்படி பயன்படுத்துகிறோமோ அதே மாதிரி ஒரு கம்பெனியானா ஒரு ஃப்ரெண்டாக என்ன கூட வச்சுக்கிட்டு பயன்படுத்திக்கணும். அப்போ ஏஐன்றது நமக்கு ஒரு அந்நியப்பட்ட விஷயமே கிடையாது. நான் சொல்ல வர்றது தான், ஏஐன்றது ஒரு ஏதோ தூரத்தில் இருக்கிற விஷயம் கிடையாது. ஏஐன்றது நம்மளுடைய மனித சமூகத்தினுடைய ஒட்டுமொத்த அறிவு. அதில் நிறைய உண்மைகளை நம்ம தேட வேண்டிய கட்டாயத்தில் இருக்கும், புரிதலை புரிஞ்சிக்க வேண்டியிருக்கும், பேட்டர்னை பிடிக்க வேண்டியிருக்கும். அதுக்கப்புறம் அதில் நிறைய காரியங்களை செய்து இந்த சமூகத்துக்கு நம்ம பயனுள்ள வகையில் மாற வேண்டியது இருக்கும். ஆனால் ஏஐன்றது நம்மளுடைய ஃப்ரெண்டு. ஹலோ, நான்லாம் எப்படி தான் அடிப்பேன், அவரும் ஒலியும் அப்படி தான் அடிப்பாங்க. என்ன ஹலோ நல்லா இருக்கிறியா, அப்படி முடிக்கும்போது தேங்க்யூ குட் பை என்ன. அதாவது கிட்டத்தட்ட அது கூட நாங்கள் ஏஐயில் ஒர்க் பண்ணும்போது ChatGPTயில் க்ராக்கில் ஏதாவது ஒர்க் பண்ணும்போது ஒரு ஃப்ரெண்டாக தான் பேசிக்குவோம். உங்களுக்கு உங்கள் இந்த ஏஜ் குரூப்புக்கு இப்போ எனக்கெலாம் வயசாகி போச்சு, அடுத்த தலைமுறையில் நாங்கள் நிற்கிறோம். நீங்கள் இப்போ முதல் தலைமையில் இருக்கீங்கன்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த மாணவ பருவத்தில் உங்களுக்கு கிடைச்சிக்கக்கூடிய மிகப்பெரிய வாய்ப்பு என்னென்னா ஒரு மிகப்பெரிய ஆசான், டியூட்டர், கைடு, ஃபிலாசபர் எல்லோரும் யார் எங்கே இருக்காங்க? பக்கத்துலேயே இருக்காங்க, உங்கள் கூடவே இருக்காங்க. ஒரு நாய் மாதிரி உங்கள் கூடவே வருவாங்க, பூனை மாதிரி உங்கள் கூடவே வருவாங்க, உங்கள் குதிரை மாதிரி உங்கள் கூடவே வருவாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய வாய்ப்புள்ள ஒரு விஷயம் அது ஏஐ. அதனால் ஏஐ ரொம்ப ஒரு பெரிய டெக்னாலஜி அப்படிலாம் நினச்சிக்காதீங்க. ஏஐலாம் டெக்னாலஜிலாம் ஒன்றும் கிடையாது. அது ஒரு இப்போ பார்த்தோம் இல்லையா, தரவுலேருந்து, செய்தியிலேருந்து, அறிவிலேருந்து, அப்புறம் என்னாச்சு, தீர்வுக்கு அதை ஏற்றுக்கிட்டு புரிதல் என்ன. அப்போ என்ன பண்ணுறோம்? இவ்வளோதான். இது காலங்காலமாக நம்ம செய்துட்டு இருக்கிற விஷயம். இப்போ இருக்கிற டூல் பேர் கொஞ்ச நாளுக்கு முன்னாடி இந்த டூல் பேர் இன்டர்நெட், அதுக்கு முன்னாடி இருந்த டூல் பேர் புக்கு, அதுக்கு முன்னாடி இருந்த டூல் பேர் வாத்தியார், அதுக்கு முன்னாடி இருந்த டூல் பேர் அனுபவங்கள். சரியா? இப்படி தான் வருது உலகம். சரியா? ஆனால் ஏஐன்றது எங்கேயோ ஏதோ ஒரு பெரிய விஷயம் மாதிரி மாயை மாதிரிலாம் யாரும் நினச்சிக்காதீங்க. அப்படி எந்த மாயையும் கிடையாது, அது ஒன்றுமே கிடையாது. காலங்காலமாக நம்ம என்ன செய்துட்ருக்கோமோ அதை இன்னொரு வடிவத்தில் செய்கிறோம். இப்போ என்னன்னு கேட்டிங்கன்னா ஒரு பெரிய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் என்னென்னா, இதில் ஒட்டுமொத்த அறிவையும் உலகத்தினுடைய ஒட்டுமொத்த அறிவும் ஒரே ஆள் படித்து வச்சுட்டு உங்கள் கூடயே பேக்கெட்டில் இருக்கிறார். செல்ஃபோன்லேயே நீங்கள் அந்த அறிவை எடுத்துக்கலாம். அப்போ அடுத்த செகண்டு நீங்கள் ஒரு விஷயம் தெரிஞ்சுக்கணுன்னா ஒருத்தர் காதில் விழுது, உடனே என்ன பண்ணலாம், டைப் பண்ணி அது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அப்போ தெரிய என்னாவும் உங்களுக்கு அதிகமான உண்மைகள் புரியும். உண்மைகள் புரியறதுனா என்ன, வேறு ஒன்றும் கிடையாது, அறிவு வளரும். உண்மைகள் புரியறதுன்றது என்னது, அறிவு வளரும். நாளைக்கு யாராவது ஒருத்தர் என்ன பூனை மேலே யானை அப்படின்னு சொன்னால் என்ன சொல்லுவீங்க? சாரி சார், அதெல்லாம் நம்புறதுக்கு நான் தயார் இல்லை என்ன அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். என்னது? அப்போ நமக்கு முன்னாடி இருக்கிற நிறைய பொய்மைகள் இருக்குது, நிறைய கட்டுக்கதைகள் இருக்குது, நிறைய புராணங்கள் இருக்குது, கதைகள் இருக்குது. என்ன இந்த மாதிரி பல்வேறு விஷயங்கள் நமக்கு முன்னாடி நிறைய பொய்கள் இருக்குது. என்ன நிறைய பொய்கள், சமூகத்திலேயே பல பொய்கள் இருக்குது. அந்த பொய்கள் எல்லாம் உண்மைகளும் இருக்குது. பிறப்போக்கும் எல்லா உயிருக்கும்ன்றது உண்மை. பொய்கள்ன்றது ஆயிரக்கணக்கில் லட்சக்கணக்கில் இருக்குது. அத்தனை பொய்களையும் நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது? அறிவோடு புரிஞ்சுக்கணும். அறிவுனா என்னது? உண்மை. உண்மையை கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா, உணர்ந்துட்டிங்கன்னா, உள்ளே போயிட்டீங்கன்னா புதுமைகளையும் பண்ணலாம். இந்த சமூகத்துக்கு பயனுள்ள மனிதர்களாகவும் நீங்கள் மாறலாம். அவ்வளோதான். அடுத்த 4 ஸ்லைடுக்கு அடுத்த வகுப்பு போயிடுவோம். ஏன்னா 4 இருக்குது. இது ஒரு அடித்தளமான விஷயம். இதுக்கு ஒரு மேற்கூரை ஒன்று வேணும். அந்த மேற்கூரை தான் வள்ளுவர் சொன்னது, அவங்கள கேட்டது 3 என்னது? சமூகத்துக்கு ஒரே வாரத்தில் சொல்லிடுறேன், ஒரு பார்வை வேணும் நமக்கு. என்னது? நம்ம எதுக்காக இதை செய்கிறோம்? இந்த அறிவு மொத்தத்தையும் ஒரு இடத்துல எப்படி திரட்டுறது, இந்த அறிவு மொத்தத்தையும் ஒரு இடத்துல திரட்டுன்னு அதை எல்லாருக்கும் பயன்படுற வகையில் எப்படி செய்கிறது, அதனால் இந்த சமூகம் எப்படி முன்னேறுறது,
இதுதான் மேற்கூரை. இது பில்லர்னு வச்சுக்கிட்டிங்கன்னா இந்த 9 அது ஒரு மேற்கூரை. அந்த மேற்கூரை பற்றி இன்னொரு பேர் நீங்களே யோசிங்க. இந்த சமூகத்துக்கு பயன்படணும் அப்படின்றத மட்டும் மனசில் வச்சிங்க. அறிவுன்றது அற்றம் காக்கும் அறிவு. இன்னொருத்தன் அவனை எதிர்த்து பேசக்கூடியதாக இருந்தாலும் அறிவு தான். உண்மை இல்லாத விஷயங்கள் எதுவுமே தோற்று போகும். உண்மையை மட்டும் கையில் எடுத்துக்கிட்டிங்கன்னா, உண்மையை தேடினீங்கன்னா அறிவு வந்துடும். நன்றி, வணக்கம். கேள்விகள் சார், இப்போ நம்ம எல்லாருமே இன்ஃபர்மேஷன் ஓவர்லோடட் அந்த சுச்சுவேஷனில் இருக்கோம். அண்ட் நீங்கள் அதில் சொன்ன மாதிரி இன்ஃபர்மேஷனுக்கு டேட்டாஸ் தேவைப்படுது. ஸோ நம்ம மனிதர்களை என்ன மாதிரி மனிதர்களாக கன்சிடர் பண்ணலாம்? டேட்டாஸ் தெரிஞ்ச மனுஷனாக கன்சிடர் பண்ணலாமா, இல்லை இன்ஃபர்மேஷன்ஸ் ஓவர்லோட் ஆன மனுஷனாக கன்சிடர் பண்ணலாமா? அந்த காலத்தில் நீங்கள் கேட்டிருப்பீங்களா, ஒரு அட்வொகேட் இருந்தாருன்னா அவர் பின்னாடி வந்து ஒரு ஆயிரக்கணக்கான புத்தகங்கள் அடுக்கி வச்சுருப்பாங்க. அவர் தான் பெரிய அட்வொகேட். ஏன்னா அவர் தான் அந்த தொகுப்பு நாலேஜ் எல்லாம் வச்சுருப்பார். டக்குன்னு போய் ரெஃபரன்ஸ் எடுத்துகிட்டு வந்துடுவார். இப்போ வந்து ஒரு சிடிலேயோ இல்லை இன்டர்நெட்லேயே இருக்குது. சும்மா அடித்தோம்னா இதை கூட இன்னொன்று மொத்தத்தையும் எடுத்துகிட்டு சாட்ஜிபிட்டியில் போட்டு அந்த எல்லாத்தையும் போட்டுட்டு இதுலேருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி இந்த சுச்சுவேஷனுக்கு இதை நான் எப்படி பார்க்குறதுன்ற லெவலுக்கு வந்துடுச்சு. சரியா? அதே தொழில்நுட்பம் வந்து இன்றைக்கி பெரிய லெவலில் வந்துடுச்சு. அதனால் டேட்டா ஓவர்லோடுன்றதே கிடையாது. ஏன்னா ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா ஒருத்தட்ட இருக்குது. நம்ம ஏன் வச்சுக்கணும்? ஓகே, புரிஞ்ச? ட்ரில்லியன்ஸ் ஆஃப் டேட்டா ஒரு இடத்துல வந்துடுச்சு. அது நாலேஜ், அது இன்ஃபர்மேஷனாகவும் மாற்றப்பட்டு இருக்குது. அது வந்து நமக்கு இப்போ தேவையானதை மட்டும் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கலாம். தேவைன்றதை முடிவு பண்ணுறது யார்? நம்ம தான். கொடுக்கறதுக்கு யார் இருக்காங்க? அதனால் இப்போ ஆக்சுவலாக யோசிச்சு பார்த்தீங்கன்னா இவ்வளோத்தையும் ஞாபகம் வச்சுக்க வேண்டிய தேவையில்லை. என்னது? அதுதான் இப்போ இருக்கிற சிக்கல். இது ஒரு பெரிய சிக்கல். இந்த சிக்கல் வந்து என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்மளுடைய யோசிக்கிற தன்மையே அது வந்து குறைச்சிக்கிட்டு போகுமோ அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டுட்ருக்காங்க. அதில் ஒரு பகுதி உண்மையும் இருக்குது, ஒரு பகுதி வந்து நமக்கு தேவையான கேள்விகளை கேட்க மட்டுமே நமக்கு தெரிஞ்சதுன்னா, எனக்கு என்ன வேணுன்றதை நான் தெளிவாக கேட்க தெரிஞ்சதுன்னா போதுமானது. வேகமாக தகவல் கிடைச்சிடும். சரியான தகவலும் கிடைக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். அதனால் வந்து டேட்டா ஓவர்லோடுன்றதும் டேட்டான்றதும் நமக்கு இப்போ தேவையில்லாத ஒரு விஷயம். முன்னாடி புலிகளாக இருந்தால் மட்டும்தான் பெரிய ஆள். இப்போ புலிகள்லாம் தேவையே கிடையாது. அடித்தோம்னா அங்கே வரப்போகுது. அந்த டேட்டா கரெக்டாக இருக்குமா அப்படின்னு லாஜிக்கலாக ஒரு முறை அப்ளை பண்ணி பார்த்துட்டு சோர்ஸ் கரெக்டாக இருக்கா, ஒரு ஆத்தென்டிக் சோர்ஸ்லேருந்து வந்திருக்கா அந்த டேட்டா அப்படின்றத மட்டும் பார்த்துட்டு ப்ரெசென்ட் பண்ணிடலாம், ரெஃபரன்ஸு கொடுத்துட்டு. முன்னாடி அப்படியெல்லாம் கிடையாது. அவர் தான் பெரிய புத்திசாலின்னு வாங்க, அவ்வளோத்தையும் அவர் வச்சுருப்பார். அவர் நினைவுலேருந்து சொல்வார். நினைவுலேருந்து சொல்கிறவரெல்லாம் புத்திசாலியாக இருந்த காலம்லாம் முடிஞ்சு. இப்போ திருக்குறள் மொத்தத்தையும் மனப்பாடம் பண்ணவங்க புத்திசாலின்னா, சாரி சார், சங்க இலக்கிய மொத்தத்தையுமே மனப்பாடம் பண்ணி வச்சுருக்காது. ஒன்றுமே கிடையாது. யார் வேணாலும் என்ன வேணாலும் கேட்கலாம். கேட்கும்போதே திருவள்ளுவர் என்ன சொல்லியிருக்கிறார், ஔவையார் என்ன சொல்லியிருக்கிறார், கபிலர் என்ன சொல்லியிருக்கிறாருன்னு கேட்டால் கம்பேர் பண்ணி ஸ்டேட்மெண்ட் எடுத்து வந்து உங்கள் முன்னாடி கொடுத்துரும். ஒரு 15 வருஷம் ஒர்க் பண்ணி காப்பாரவனன்னு ஒரு அரை களஞ்சியம்னு ஒன்று உருவாக்கியிருக்கிறார். ஒரு 14 வருஷம் ஒர்க் பண்ணி அகப்பொருள் களஞ்சியம்னு சிலம்புலியார் உருவாக்கியிருக்கிறார். இவ்வளோ பெருசு. இதெல்லாம் ஒன்றுமே இன்றைக்கி வருத்தமாக இருக்குது சொல்கிறதுக்கு. ஒன்றுமே இல்லை. இதெல்லாம் உனக்கு என்ன வேணும் அவ்வளோதான். புக்கை எடுத்துகிட்டு சாட்ஜிபிட்டியில் போடுங்க. ஆட்னு ஒரு இடத்துல இருக்கும், ஒரு ப்ளஸ் மார்க் இருக்கும். புக்கை தூக்கி அதுக்குள்ளே போடுங்க. சம்மரைஸ்னு கொடுத்தீங்கன்னா அடுத்த நிமிஷம் சம்மரைஸ் வந்துடும். அடுத்த கட்டத்துக்கு போயிடலாம். அப்படின்ற வேகத்துக்கு நம்ம போயிட்டுருக்குறோம். அப்போ நம்மளுடைய விஷயங்கள் வந்து இன்றைக்கி அவ்வளோ வேகத்துக்கு போயிட்டுருக்கு. அடுத்த கேள்விகள்மா சார்? அதை தொடர்ந்து கேள்வி. ஒரு சில விஷயங்களை ஏமாற்ற பார்க்கும். ஸோ அந்த மாதிரி தான் ஏஐ. நீங்கள் அது ஒரு சில இன்ஃபர்மேஷன் தப்பாகவும் கொடுக்குது. ஈவன் தோ நம்ம வந்து கரெக்டான இன்ஃபர்மேஷன் ஃபீட் பண்ணாலுமே. ஸோ அதில் எப்படி பார்க்குறீங்க சார் நீங்கள்? நாய்க்குட்டியை வளர்க்கணுமா? வேற ஒன்றும் இல்லையாம்மா.
ஏய் இப்படி செய்யாதன்னு 2 வாட்டி அடி போட்டிங்கன்னா என்ன பண்ணும்? ஏமாத்துறது குறையும் இல்லையா? அது மாதிரி நாய்க்குட்டியை நம்ம சில நேரத்தில் வளர்க்க வேண்டியிருக்கு. நாய்க்குட்டி வளரும், அது நமக்கு என்ன ஏற்றாப்புல அதை நம்மளை அது மாற்றிக்கும். இப்படி நமக்கு ஏற்றாப்புல நம்ம மாற்றுவோம். உடைய டெக்னாலஜியை நமக்கு ஏற்றாப்புல அதை மாற்றுவோம். இங்கே தான் வருது பயாஸ்ன்னு ஒரு ஏரியா. பயாஸு, அதுக்கப்புறம் ஒரு பயாஸ்ன்றதுன்னா எனக்குன்னு ஒரு பாகுபாடு வைக்கிறது. பாகுபாடுன்றது ஒரு விஷயம் இருக்குது, ரொம்ப ரிஸ்க்கான விஷயம். ஒரு விஷயத்தை நான் எனக்கு ஏற்றாப்புல மாற்றி சொல்லக்கூடிய, பாகுபாடோடு நடந்துக்கக்கூடிய, பயாஸோடு நடந்துக்கூடிய சூழல் ஏஐலையும் இருக்குது. அது சைனீஸ் ஏஐனா சைனீஸ்க்கு ஃபேவராக வரும். அமெரிக்கன் ஏஐ ஒரு டெக்னாலஜியை பற்றி நான் கேட்டேன்னா அமெரிக்கன் டெக்னாலஜியாக வந்து முன்னாடி நிறுத்தும். சைனீஸ் டெக்னாலஜி எடுத்துகிட்டு வந்து காமிக்கவே காமிக்காது. ஸோ அப்போ வந்து நான் ஸ்பெசிஃபிக்காக கேட்கணும், இந்த டெக்னாலஜியில் சைனாவில் என்ன பண்ணுறான், இந்தியாவில் என்ன பண்ணுறான்னு கேட்டால் தான் அது எடுத்துகிட்டு வந்து காமிக்க முடியும். நேரடியாக முதல் கேள்வி கேட்டேன்னா அது அமெரிக்காவில் இருக்கிறத மட்டும்தான் காமிக்கும். ஸோ இந்த மாதிரி எல்லாம் இப்போ அந்த பயாஸ்லாம் நிறைய இருக்குது. அதே மாதிரி தவறான விஷயங்களும் நிறைய திணிக்கப்படுது. எப்படி நம்ம காலங்காலமாக நம்மக்கிட்ட தவறான பொய்மையான விஷயங்கள்லாம் நம்ம வந்து நரேட் பண்ணி நம்மக்கிட்ட திணிக்கப்பட்டிருக்கோம். என்ன அந்த மாதிரி நிறைய விஷயங்களும் நம்ம மேலே திணிக்கப்படும். அதனால தான் முதல்ல என்ன கேட்டேன், இப்போ வந்து ஒரு ஊடகத்திலேருந்து வரக்கூடிய செய்தியோ இல்லை பத்திரிகையிலேருந்து வர செய்தியோ அல்லது ஒரு புத்தகத்தில் கிடைக்கிற செய்தியோ நீங்கள் எப்படி நம்புறீங்க? அது நம்பிக்கைக்குரிய விஷயமே கிடையாது. ஆனாலும் அதை நம்ம பயன்படுத்துகிறோமா இல்லையா? பயன்படுத்துகிறோம். அப்போ அந்த ரொம்ப கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் நம்மள்ட்ட தான் இருக்குது. உண்மை அறிதல் மட்டும்தான் நம்மளுடைய நோக்கமாக இருக்கும். அறிவுன்றது வேறு ஒன்றும் இல்லை, உண்மை அறிதல். உண்மை அறிகிறது மட்டுமே நம்மளுடைய நோக்கமாக இருந்ததுன்னா நம்ம கவனமாக இருப்போம். பொய்யான தகவலை நம்ம பரப்பிடக்கூடாதுன்ற கவலை நமக்கு இருந்ததுன்னா சரியாக இருப்போம். அது பேர் தான் விஸ்டம். கடைசியாக சொன்ன ஞானம்ன்றது என்னது? பொய்யான தகவலை, நமக்கு உறுதியாக தெரியாத தகவலை, உண்மையான தகவலை நம்ம சொல்லாமல் இருக்கிறதுன்றது புத்திசாலித்தனம்ன்றது ஒரு ஞானம், அறிவு. உண்மை தான் இங்கே முக்கியமான விஷயம். அடுத்த கேள்வி யாராவது? கேள்விகள் இல்லையா? கேளுங்க ஐயா, கேளுங்க. ஒரு லாஸ்ட் கொஸ்டின். ஆமாம், நேரம் ஆயிடுச்சுட்டாங்க. இந்த ஏஐன்றது இப்போ தான் நம்ம இது அறிமுக ஸ்டேஜ். இதனுடைய அப்ளிகேஷன் வந்து டிஃப்ரெண்ட் ஏரியாஸில், எஸ்பெஷலி ஃபிசிக்கல் சயின்ஸில், ஃபிசிக்ஸ், கெமிஸ்ட்ரி, பயாலஜி இதிலெல்லாம் நியூ இன்வென்ஷன் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஆனால் சில ஏரியாவில் இது அப்ளிகபிலிட்டி கொஞ்சம் லிமிட்டேஷன்ஸ் இருக்குது. உதாரணம் பிஹேவியரல் சயின்ஸு, சைக்காலஜி, சோஷியாலஜி, லீகல், இதெல்லாம் நம்ம வந்து இதை இப்போ தான் இதை அறிமுகப்படுத்தி இதனுடைய கான்சிக்வன்சஸ் என்னன்னு நம்ம பார்த்துட்டு அதுக்கு பின்னால் தான் இது கடைபிடிக்கப்படும். இந்த ஸ்டேஜ் தான் நான் நினைக்கிறேன். கண்டிப்பாக ஐயா. கேள்வி அதானே? அதுதான் சரி, நல்லது, சிறப்பு. ரொம்ப எளிமையான விஷயம். நான் அறிவு எங்கெங்கெல்லாம் உபயோகப்படுமோ அங்கங்கெல்லாம் ஏஐ உபயோகப்படும். ஏன்னா அறிவும் ஏஐயும் வேறு வேறு விஷயங்கள்லாம் நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமே கிடையாது. அறிவு எங்கெங்கெல்லாம் உபயோகப்படும்? எல்லா இடத்துலையும் உபயோகப்படும். ஆக எங்கேயுமே எல்லா இடத்துலையும் ஏஐ வரும். அது லீகல் ப்ரொஃபஷனாக இருந்தாலும், சோஷியாலஜி, பிஹேவியரல் சயின்ஸை பற்றி சொன்னாங்க. நான் இப்போ அடிக்கடி எனக்கு சளி பிடிச்சிருக்கு, அதனால் நான் வந்து இப்படி தடவிக்கிறேன். அதனால் வந்து இது ஒரு பிஹேவியர். இந்த பிஹேவியரை பார்க்கும்போது அது என்ன யோசிக்கும்? இவருக்கு ஏதோ ஒரு உடல் உபாதை இருக்குது, அது சரியாக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது பேர் ரேஷ்னலைசிங்னு பேர். இந்த ரேஷ்னலைசிங்கிறது ரீசனிங்கிறது இந்த புத்திசாலித்தனம் ஏஐக்கு இருக்குது. இப்போது ஏஐயில் வந்து நீங்கள் ஜிபிடின்னு பார்க்குறீங்க இல்லையா? டெக்ஸ்ட் க்ரியேட் பண்ணுறது ஒரு விஷயம், ரீசன் பண்ணுறது ஒரு விஷயம். இந்த 2 விஷயமே இப்போது இதுக்குள்ளே வந்துடுச்சு. இப்போ சூப்பர் ரீசனிங் வந்துடுச்சுன்னா இது சூப்பர் ஹியூமன் கிட்டத்தட்ட வந்துடுவோம். இப்போ வெளியில் போனீங்க, தரையில் தண்ணி இருந்தது, நீங்கள் என்ன நினைப்பீங்க? மழை பெஞ்சிருக்குன்னு நினைப்பீங்க. ஒரு லாரியில் வந்து தண்ணியை கொட்டியிருக்கலான்றது கூட வாய்ப்பு இருக்குது. ஆனால் ஊர் முழுக்க நனைஞ்சிருந்ததுன்னா லாரியில் தண்ணி கொட்டி வரத்துக்கு வாய்ப்பு இல்லை. அப்போ ஒரே ஒரு வாய்ப்பு என்னது? மழை பெஞ்சிருக்கு. இதை கண்டுபிடிக்கிறது என்ன பெரிய விஷயமா அப்படின்னா கம்ப்யூட்டருக்கு பெரிய விஷயம் இல்லை, ஏஐக்கு ஒரு பெரிய விஷயம் இல்லை. அதுக்கு ரீசனிங்க்கு போய்டும். அதுக்கு ஒன்றான இன்ஃபர்மேஷன்ஸ் கொடுத்தா இதுதான் காரணமாக இருக்கும் அப்படின்னு நம்ம சொல்லிட்டோம்னா அது கரெக்டாக புரிஞ்சுக்கிட்டு இதுதான் காரணமாக இருக்கும்னு வந்துடும். அதுமாதிரி துறைகள் சார்ந்தோ, பிஹேவியரல் சயின்ஸ் சார்ந்தோ, சோஷியாலஜி, நீ என்ன சப்ஜெக்ட் வேணால் சொல்லுங்கள், எல்லா சப்ஜெக்ட்லையும், அது மேத்தமெட்டிக்ஸ் இருந்தாலும் சரி, அஸ்ட்ரானமி இருந்தாலும் சரி, எல்லா அறிவுன்னு எங்கேயாவது ஒரு இடத்துல இருந்ததுன்னா அந்த இடத்துல செயற்கை நுண்ணறிவுன்றது, கம்ப்யூட்டர்ன்றதும்
வந்துடும். அதனால் இது இந்த துறையை தான் பாதிக்கும், இந்த துறையை பாதிக்காதுன்னு அப்படின்னு யாராவது நினச்சிட்டு இருந்தீங்கன்னா அதெல்லாம் அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. எல்லா துறைகள்லேயும் இது மாற்றங்களை கொண்டு வரும். எல்லா துறையிலையும் அடிப்படையான சிந்தனை போக்கை இது மாற்றும். எல்லா துறையிலையும் இதனுடைய பயன்பாடை இது மாற்றும். இதுதான் ஒரு முடிவான ஒரு முடிவு. அதனால் இது வந்து நம்ம எளிமையாக கடந்து போயிட்டு இது ஒரு சின்ன பாதிப்பு. நான் உலகத்திலேயே முதல் முறையாக எனக்கு தெரிஞ்சு நான் யோசித்து படிக்கிறதுல நான் சொல்லக்கூடிய வார்த்தை, முதல் முறையாக இப்போ ஜேம்ஸ் வாட் வந்து நீராவி இன்ஜினை கண்டுபிடிச்சோன்னா போக்குவரத்தில் ஒரு மாற்றம் ஏற்பட்டது. ரயில் இன்ஜின் வந்தது, அப்புறம் நீராவி கப்பல்கள் வந்தது. உலகம் முழுக்க ஒரு இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் வந்தது. பிரிட்டிஷர்ஸ் வந்து உற்பத்தி பண்ணி பொருள்களை உலகம் முழுக்க விற்க ஆரம்பித்தாங்க. அப்போது உலக தொடர்புகள் ஏற்பட்டதுன்றது ஃபர்ஸ்ட் இண்டஸ்ட்ரியல் ரெவல்யூஷன் சொல்லுவோம். அப்போ ஜேம்ஸ் வாண்டுடைய கண்டுபிடிப்பு அப்படின்ற ஒரு விஷயம் ஒரு மாற்றத்தை உருவாக்குச்சுன்னா அது தொடர்பு, அந்த ட்ராவல் மட்டும் டிரான்ஸ்போர்ட்டேஷனில் பெரிய மாற்றங்கள் உருவாச்சு. ஆனால் இந்த முதல் முறையாக ஏஐ வந்து என்ன பண்ண போகுதுன்னு கேட்டிங்கன்னா, அடிப்படையாக இருக்கிற அறிவில் வந்து தொடர்பு படுத்துறதுனால உலகத்தில் எங்கெங்கெல்லாம் அறிவு பயன்பட வேண்டியா இருக்கோ அத்தனை இடத்துலையும் இது மாற்றங்களை உருவாக்கும். அதனால் இது ஒரு தனிப்பட்ட இதுக்கு தான் வரும், இதுக்கு தான் வராதுன்னு. ஆனால் இந்த மாற்றங்களை உருவாக்கும் பொழுது ஒரு விஷயத்தில் கவனத்தில் இருக்கணும், தன்னோய் போல் பிறர் நோயை தன்னோய் போல் பார்த்துக்கிற அந்த மனநிலை இந்த சமூகத்துக்கு இருக்கணும். அதுதான் முக்கியமான விஷயம். அந்த அறிவு, எத்திக்ஸ், அதை பற்றி தான் அதிகமான பேர் கவலைப்பட்டு இருக்காங்க. இன்றைக்கி யாருக்கு எதை பற்றி அதிகமான அளவு பண்ணி ஏஐனுடைய வளர்ச்சியை பற்றி கவலைப்படுறதை விட முக்கியமான பெரிய பாலிசி மேக்கர்ஸ் அப்படின்றவங்க கவலைப்படுறது என்னென்னா எத்திக்ஸ், அறம் சார்ந்து இதை எப்படி எடுத்துகிட்டு போகிறது, மனித குலத்துக்கு இது அழிவை கொண்டு வந்துடுமோ அப்படின்ற அதில் மட்டும்தான் அவங்க கவனத்தை செலுத்திட்டு இருக்காங்க பாலிசி லெவலில் இருக்கிறவங்க. அதுதான் முக்கியமான ஒரு செய்தி. ஆனால் மற்றபடி எல்லாரையும் இது வந்து மாற்றி போடும். வேலைகளை மாற்றும், வேலை இழப்புகள் வரும், வேலை பெருமாவும், புதிய வேலைகள் உருவாகும், சமூகம் முன்னோக்கி நகரும். கடினமாக செய்த வேலைகள், அதாவது மாதக்கணக்கில் வருஷக்கணக்கில் செய்த வேலைகள்லாம் மணி நேரத்தில் செய்யக்கூடிய 10 நிமிஷத்தில் செய்யக்கூடிய விஷயங்கள்லாம் மாறும். நான் அதை அடிக்கடி சொல்கிறதாவிட்ட 5 வருஷம் 6 வருஷம் கழிச்சு பிஹெச்டி பண்ணுறவங்கலாம் இனிமேட்டு 6 மாதத்தில் பிஹெச்டி பண்ணக்கூடிய விஷயத்துக்கு வருவோம். ஏன்னா அவ்வளோ தகவல்களும் நம்ம சேர்க்குறோம், புரிதல் எளிமையாகுது, அப்போ புத்தாக்கங்களும் எளிமையாகும். ஆக உங்களுடைய இதை வந்து ஒரு நாய்க்குட்டியாக நினச்சிங்க, ஒரு குதிரையாக நினச்சிங்க, ஒரு மாடாக நினச்சிங்க, உங்களுடைய ஒரு தோழனாக நினச்சிங்க, உங்களுடைய நண்பனாக நினச்சிங்க, உங்களுடைய வாழ்க்கை போக்கை இதை நிச்சயமாக மாற்றிவிடும். நன்றி, வணக்கம்.